ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். சிக்கனை வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு போட்டு நல்லா கொஞ்ச நேரம் மேக்னேட் பண்ணி வச்சு சிக்கனை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. அதனால தான் அந்த கலரில் இருக்குது, வேறு எதுவும் போடலை. இப்போது நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வேக விட்டுருங்க. அதுவாகவே தண்ணி விட்டுரும். ஏன்னா உப்பு எல்லாம் போட்டிருக்கறதுனால லைட்டாக தண்ணி விடும். இப்போது இந்த அரைச்ச மசாலில் என்னதெல்லாம் போட்டிருக்கோன்னா மிளகு, சோம்பு. மிளகு ஒரு 2 டீஸ்பூன் நல்லா உரப்பாக இருக்கிறதுக்கு நல்லா 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு, அது கூடவே கிராம்பு, பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, அவ்வளோதான், வேறு எதுவும் போடலை. இப்போ அது கூடவே வத்தப்பொடியும் சிக்கன் பொடியும் சேர்த்துக்கோங்க. ஆச்சி சிக்கன் பொடி போட்டாலும் பரவாயில்ல, இல்லை சிக்மார்க் சிக்கன் பொடி போட்டாலும் பரவாயில்ல, ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஆச்சி மசாலா மட்டும் போடனாலும் போட்டுக்கோங்க, இல்லை சிக்மார்க்கும் ஆச்சி மசாலா சேர்ந்து போடனாலும் போட்டுக்கோங்க. ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். தனித்தனியாக போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, 10 நிமிஷத்தில் கடகடன்னு பண்ணிடலாம். இனிமேல் கறி வேகணும், அவ்வளோதான். நல்லா கொதித்து வரட்டும். ரொம்பவே ஈஸியான சிக்கன் ரெசிபி தான். அதுவும் தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம், இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நல்லா காரசாரமான சிக்கன் குழம்பு தான். நல்லா சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா பாருங்கள், இப்போயே கொதி வந்துடுச்சு. நல்லா கொதித்து வந்ததும் அவ்வளோதான், இறக்கிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம்தான், ரொம்பலாம் நேரம் எடுக்காது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடுறோம்.